Hello friends, welcome to our channel Rikshi Aariwork. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீட்ஸை வச்சு லீஃபை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மெத்தட். நம்ம வந்து நார்மலாகவும் பண்ண போகிறோம், எம்போஸ்டாகவும் பண்ண போகிறோம். சரியா? இன்னும் 2 மெத்தட் இருக்குது. அந்த 2 மெத்தடையும் நான் வந்து தனி வீடியோவை போட்டுருவேன். ஓகேவா? இப்போது இந்த குட்டியாக ஒரு லீஃப் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஓகேவா? இந்த குட்டி லீஃப் நான் ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். இந்த மெத்தட் தான் மோஸ்ட்லி நம்ம ப்ளவுசஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஆரியில் மேக்ஸிமம் குட்டி குட்டி லீஃப் தான் வரும். மோஸ்ட்லி ரொம்ப ரேர் தான் கொஞ்சம் பெரிய லீஃப் வர்றது. ஸோ இந்த லீஃப் ஃபில்லிங் மெத்தட் கொஞ்சம் ரொம்ப முக்கியம். ஸோ கவனமாக பாருங்கள். ஆரி ஒர்க்கில் என் வீடியோ மட்டும் இல்லை, யாரோட வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அதுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, நார்மல் மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். நீடில் பார்த்தீங்கன்னா பீட்ஸுக்கு யூஸ் பண்ணுற அயன் நீடில். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எப்போவும் மாதிரியே நீடில் கீழே விட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிடுதோம். சரியா? என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிடுதோம். பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போடக்கூடாது. என்ன பண்ணணும், கிராஸாக போடணும். நான் லீஃப் ஃபில்லிங்லேயே டைப் 3 சொல்லி தந்தேன்ல, அந்த மெத்தட். இப்போவும் நம்ம எத்தனை பீட்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்குமே அத்தனை பீட்ஸை நம்ம போட்டுக்கிடுதோம். இப்போ வந்து நான் 4 பீட் போட்டால் கரெக்டாக இருக்குது. ஸோ 4 பீட் போட்டுக்கிடுதேன். போட்டுட்டு கிராஸாக ஸ்டிச் கொடுங்க. பீட்ஸை ஒட்டி ஒரு ஸ்டிச், பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே பீட்ஸை ஒட்டி ஒரு ஸ்டிச், அது பக்கத்துலேயே என்ன பண்ணுறோம், ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது, நம்ம ஸ்டார்டிங்கில் எத்தனை பீட் போட்டோமோ அதே பீடை எண்டிங் வரைக்கும் போடுங்க. சரியா? ஸ்டிச்சஸ் கிராஸாக கொடுங்க. இப்போ பாருங்கள், அகெயின் மறுபடியும் நான் 4 பீட் போட்டுக்கிட்டேன். பீட்ஸை ஒட்டி ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச், அகெயின் ரிவர்ஸில் வாங்க, அதை ஒட்டி ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச், அகெயின் மறுபடியும் பீட் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நீங்கள் 4 பீட் போடுங்க. போட்டுட்டு அதை ஒட்டி ஒரு ஸ்டிச், அப்படியே ரிவர்ஸில் வாங்க, அது பக்கத்தில் ஒரு ஸ்டிச், அகெயின் ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்கும். மறுபடியும் 4 பீட் போடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எண்டிங்க்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது, ஸ்டிச்சஸ் வந்து கண்டிப்பாக கிராஸாக கொடுக்கணும். ஸ்டார்டிங்கில் எத்தனை பீட் போட்டிங்களோ அதே பீடை போடுங்க. ஸ்டிச்சஸை கிராஸாக கொடுங்க. ஓகேவா? இது ஒரு மெத்தட். ஃப்ரெண்ட்ஸ், எம்போஸ்டாக பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சென்டரில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, பீட்ஸை கொடுக்க போகிறோம். 2 பீடாக போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நார்மலாக லோடிங் கொடுப்போம்ல, நம்ம எப்போவும் பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அதே மெத்தடில் நம்ம வந்து பீட்ஸை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவும் எப்படி 2 பீடாக நீங்கள் கொடுத்து போடுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பீட்ஸை லோட் பண்ணியாச்சு. இதிலே நம்ம லீஃப் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படின்னும் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன அதே சேம் ப்ராசஸ் தான். நம்ம எப்போவும் மாதிரியே த்ரெட் எடுத்துகிட்டு இப்போ வந்து கிராஸாக கொடுக்கணும். ஸ்டிச்சஸ் மட்டும் என்ன பண்ணணும், கிராஸாக கொடுக்கணும். இப்போ எனக்கு எத்தனை பீட் போட்டால் கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அத்தனை பீடை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதை ஒட்டி ஒரு ஸ்டிச், பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச், அப்படியே ரிவர்ஸில் வாங்க.
பீட்ஸை ஒட்டி ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. எண்டிங் வரைக்கும் போக வேண்டாம், கொஞ்சம் ஒரு 3/4 வாசி ஸ்டிச் கொடுத்துட்டு அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அகெயின் மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து 4 பீட் போடணும். 5 பீடு லோடாக இருக்குது. ஸோ 4 பீட் போட்டுக்கோங்க. மறுபடியும் ஸ்டிச்சஸை க்ராஸாக கொடுங்க. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது அது மட்டும்தான். ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ரிவர்ஸில் வந்து அதை ஒட்டி ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் என்ன பண்ணுறோம் ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் மறுபடியும் பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்டார்டிங்கில் எத்தனை பீட் போடுறீங்களோ அதையே கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ இந்த லீஃப் ஃபில்லிங் உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், அதை ஒட்டி ஒரு லாக் ஸ்டிச், அப்படியே என்ன பண்ணுறோம் ரிவர்ஸில் வாரோம். அதை ஒட்டி ஒரு நார்மல் செயின் தான், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்கும். மறுபடியும் ரிவர்ஸில் வாங்க. உங்களுக்கு எத்தனை பீட் தேவைப்படுதோ அத்தனை பீடை போட்டுட்டு லோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதை ஒட்டி ஒரு ஸ்டிச், அப்படியே ரிவர்ஸில் வாங்க. அதை ஒட்டி ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4 பீட் போட்டுட்டோம். 4 பீட் போட்டு இந்த லீஃப் ஃபில்லிங்கை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? எப்போவும் மாதிரியே நாட் போட்டு முடிச்சுக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு போட்டது நார்மல் பீட்ஸ் லோடிங். ஓகேவா? செகண்ட் வந்து இது ஒரு டைப். ரெண்டாவது நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எம்போஸ்டாக பண்ணியிருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த லீஃப் கொஞ்சம் மேலே புஃப்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட சுகர் பீட்ஸ் அவைலபிள் இருக்குது. சரியா? டல் கோல்டு, காப்பர் கோல்டு, அதுக்கப்புறம் ஆன்டிக், இந்த 3 கோல்டும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் ஏ ஸ்டார், ப்ரிசோ, எம்டிசி, பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது பாருங்கள் ஜம்ப்ளோ மேக்ஸ், இப்படி சொல்லி நம்மக்கிட்ட பிராண்ட்ஸும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்ட வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.